ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி 9th மார்ச் 2025 நம்ம தோட்டத்தில் நிற்கிறேன். பாருங்க, பிடிக்க தார் ரோடு போட்டிருக்காங்க. நம்ம இந்த தோட்டத்தினால என்ன பெனிஃபிட் நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி நான் தென்னை மரம் வச்சது இதெல்லாம் காமிச்சது எல்லாமே. இது பாருங்கள், எக்ஸாக்டாக 3 years தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஒரு 10-15 மரங்கள் எனக்கு பாலை வந்துருச்சு. அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் வந்து உழவு ஓட்டுறதில்ல. இப்படி சென்டரில் சொட்டு நீரை போட்டு 2 பக்கம் எடுத்து விட்ருவோம். எப்போவுமே இந்த மாதிரி குழி இருக்கும் மரத்துக்கு மரம். எல்லாமே எங்கள் ஒரு ஆண்டிக்காட்டு மாமா கிட்ட வாங்கி வச்ச மரங்கள் தான். இது பாருங்கள், பாலை வந்து அப்படியே குரம்பல் நிற்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாக்டாக 3 years தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதெல்லாம் உள்ள மாட்டை கட்டி கட்டி மேய்க்கிறனால நிறைய தோகை சாப்பிட்ருக்கனால கொஞ்சம் ஒரு 5% மர வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ப்ளஸ் இது மாதிரி குழி இருக்கிறனாலையும் கம்மியாக இருக்கும். இந்த பிள்ளையெல்லாம் பாருங்கள், அப்படியே குரம்பல் நிற்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மரத்துலேயும் பாலை வந்துருச்சு. இதுதான் நம்ம தோப்பு. இந்த மரம் பாலை வந்திருக்கு. இந்த மரமெல்லாம் பாருங்களேன். இது ஒரு பாலை, இது ஒரு பாலை, இது ஒரு பாலை. இந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சைக்காய் மரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் வந்து தேங்காய் வந்து 30 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஏன்னா இந்த கருப்பு நோய் வந்து இலையில் வர்ற கருப்பு நோய் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. உங்கள் இது பாருங்கள் எந்த அளவுக்குன்னு ஒரு லேயரே ஃபார்ம் பண்ணிருச்சு. நம்ம எல்லா மரத்துலையுமே இந்த வருஷம் இருக்குது. அதுக்காக எதுவும் ஸ்பெஷலாக பண்ணல. ஒரு மழை பெஞ்சா போயிடும்னு எனக்கு நம்பிக்கை. இந்த மாதிரி நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது இன்னும் சில அட்வான்டேஜஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், உள்ள டிராக்டரே போனதில்லை. இப்போ இந்த ஓரத்தில் மாமரம் ஒன்று வச்சுருந்தேன், பூத்து சீசன் வந்துருச்சு, காய்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அடுத்தது பலாமரம். இதுவும் நெட்டி ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் காயே இல்லை. போன வருஷம் ஒரு 3 காய் பிடிச்சிது. இந்த வருஷம் பாருங்கள், 1 2 அங்கே ஒன்று 3, இங்கே ஒரு 2 5, இங்கே ஒரு 4 காய் இருக்குது. அடுத்தது அப்படியே வந்தோன்னா இது வந்து நகைப்பழ மரம். நல்லா பூ வச்சுருக்கு. இங்கேயும் நகைப்பழ மரம் இருக்குது.